பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று என்னாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுதெல்லாம் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குதூகலமான நாட்களாக நாம் அந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கின்றோம். குழந்தைகளை பொறுத்தமட்டில் அதனுடைய அர்த்தம் தெரியாத போதிலும் கிறிஸ்துமஸ் நாட்களில் நடைபெறும் இன்பகரமான விளையாட்டு போட்டிகள் அனைத்து காரியங்களிலும் அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக்கி விடுகிறது அந்த நாட்கள். இந்த அநேக கிறிஸ்தவர்களும் இவ்வாறு குழந்தைகளைப் போல தாங்கள் செய்வது என்னவென்று கூட தெரியாமல் கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துமஸ் தினத்தில் பல பொருட்கள், நபர்கள், சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரும். அதில் மிகவும் ஒன்று நட்சத்திரம். இது குழந்தைகளை மிகவும் மகிழ்விக்கக்கூடிய காரியமாகும். வீட்டுக்கு வீடு அழகிய நட்சத்திரங்களை செய்து அதில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எழுதி நாம் தொங்க விட்டிருப்பதை நாம் அநேக பேர் பார்த்திருக்கிறோம். இதை விட பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இந்த நட்சத்திரத்தை குறித்து உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. அதை நாம் தியானிப்போமா? அது நம்மை ஆளுகை செய்யும் நட்சத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல. இது தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். இஸ்ரவேலை ஆளுகை செய்ய எழும்பிய செங்கோலே அந்த நட்சத்திரமான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமது வீட்டில் இந்நாட்களில் தொங்கவிட்டிருக்கும் நட்சத்திரம் இதை மட்டும்தான் குறிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நட்சத்திரத்தை செய்து மாட்டிருக்கலாம். அது பெயரளவில் மாற்றப்பட்ட நட்சத்திரமாக இருந்திருக்கலாம். நம்மை தேவன் ஆளுகை செய்ய இடம் கொடாமல் நட்சத்திரத்தை தொங்க விடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த வருட இறுதியில் நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் போது அது நமது வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். இயேசுவின் பிறந்த தினத்தை கொண்டாடும் நாம், அவர் நமது உள்ளத்தில் பிறந்த தினத்தையும், நம்மை ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்த தினத்தையும் நமக்கு எப்போதும் நினைவூட்ட வேண்டும். கிறிஸ்துமஸ் காலத்தில் நட்சத்திரத்தை நாம் தொங்க விடும் போது என்னை ஆளுகிறவர் பிறந்திருக்கிறார் என்ற எண்ணத்துடன் நாம் அதை தொங்கவிட வேண்டும். இந்த நட்சத்திரத்தை காட்டி என்னை ஆளுகிறவர் பிறந்திருக்கிறார், இதன் அடையாளம் தான் இந்த நட்சத்திரம் என்று மற்றவர்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கு வருகை தருபவர்களுக்கும் நீங்கள் கூற வேண்டும். நீங்கள் கூறுவீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பின் போது அந்த நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். இந்த வருடத்தில் நாம் இருக்கும் நட்சத்திரம் நமது ராஜாவை குறிக்கிறதா? அவர் நமக்கு ராஜாவாக இல்லாதிருந்தால் 2000 ஆண்டுக்கு முன்பு பிறந்தவரை நீங்கள் கொண்டாடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அவர் நமது உள்ளத்தின் ராஜாவாக பிறக்க வேண்டும். அதை நாம் நினைத்து கொண்டாட வேண்டும். அது ஒரு அடையாளமான நட்சத்திரமாக காணப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளை. வானத்தில் தோன்றிய நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அடையாளம் காட்டியது மட்டுமல்லாமல் அவர்களை தேடவும் வைத்தது. சாதாரண மனுஷன் அதை பார்த்திருப்பானால் அதன் அர்த்தம் என்னவென்று தெரிந்து கொள்ள மாட்டான். ஆனால் ஞானிகள் அதை கண்டபோது ஆளுகை செய்யும் ராஜா பிறந்திருக்கிறார் என்றும் அவர் பணிந்து கொள்ளப்பட வேண்டிய ராஜா என்பதை உணர்ந்து அவரை தேடி வைத்தார்கள். நாம் உணர்ந்து அவரை நாம் தேடி போகிறோமா? இன்று நாம் பாவத்தோடு இருக்கும் நாம் அந்த நட்சத்திரத்தை கண்டவுடன் தன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளக்கூடியவர் பிறந்து விட்டார் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். சாஸ்திரிகளுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம் விளங்கியது. பாவிகளுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம் விளங்கி இருக்க முடியும். என்ற பிள்ளைகளை, ஒருவன் தன்னை பரிசுத்தவான் என எண்ணினால் தனக்கு ஒரு மீட்பர் அல்லது தன்னை விடுதலையாக்குபவர் தேவை என்பதை அவன் உணர்ந்து கொள்ள மாட்டான். ஆனால் பாவியோ தன் பாவத்தில் அடிமைப்பட்டுள்ளதை அறிந்துள்ளதால் தன்னை விடுதலையாக்க ஒருவர் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதித்தது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று உங்களது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன்.